ஒரு காட்டுல ஒரு ராஜநாகம் இருந்துச்சு. அந்த ராஜநாகம் ரொம்ப கர்வம் பிடிச்சது. எல்லா விலங்குகளையும் அது ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்கும். கண்ல படக்கூடிய சின்ன சின்ன அணில்கள், முயல்கள்னு எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடும். வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அதோட பொந்துக்குள்ள நல்லா படுத்து படுத்து தூங்கும். இப்படியே நாட்கள் போய்க்கிட்டே இருந்துச்சு. அது சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதால அதோட உடம்பு ரொம்ப குண்டாயிடுச்சு. அது இருந்த இடம் அதுக்கு போதுமானதா இல்ல. அதனால இது தன்னோட உடம்புக்கு ஏத்த மாதிரியான பெரிய பொந்துக்குள்ள போய் வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அதனால ஒரு பெரிய பொந்த தேடி அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு. அப்போ அது கண்ணுல ஒரு பெரிய மரப்பொந்து ஒண்ணு பட்டுச்சு. அந்த மரப்பொந்துக்குள்ள ஏற்கனவே சில கட்டெரும்புகள் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. இந்த ராஜநாகமும் கட்டெரும்புகள் கிட்ட போய், இனிமே நான் இங்க குடியிருக்க போறேன். அதனால நீங்க இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரமா சொல்லுச்சு. ஆனா அந்த கட்டெரும்புகளோ முடியவே முடியாதுன்னு ராஜநாகத்துக்கிட்ட மறுத்துருச்சுங்க. இருந்தாலும் அந்த ராஜநாகம் விடாம அந்த கட்டெரும்புகள பயமுறுத்தி பார்த்துச்சு. ஆனா இந்த கட்டெரும்புகள் இதுக்கு மேல விட்டோம்னா, இந்த ராஜநாகத்தோட அராஜகம் அதிகமாயிடும்னு அவங்க எல்லாரும் கூடி ஒரு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்த கட்டெரும்புகள் ராஜநாகத்தோட உடம்புல ஏறி கடிக்க ஆரம்பிச்சுதுங்க. நூற்றுக்கணக்கான கட்டெரும்புகள் ஒரே நேரத்துல கடிக்கிறதால இந்த ராஜநாகத்துக்கு வலி தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இதுங்க கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்னு நினைச்சு தரையில உருண்டு புரண்டுச்சு. இருந்தாலும் அந்த கட்டெரும்புகள் விடவே இல்ல. அந்த ராஜநாகத்த தொடர்ந்து கடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. தொடர்ந்து கடிக்கிறதால அதோட உடம்பு ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருச்சு. எறும்புகள் கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு ராஜநாகம் அந்த இடத்த விட்டு ஓட்டம் பிடிச்சிருச்சு. எறும்புகள் உருவத்துல சின்னதா இருந்தாலும் அதையெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா செயல்பட்டதால உருவத்துல பெருசா இருக்கக்கூடிய அதிகமான விஷத்தன்மை கொண்ட ராஜநாகத்தையே விரட்டி அடிச்சிருச்சுங்க. இவ்வளவுதாங்க கதை. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வலிமை குறைந்தவர்களா இருந்தாலும் ஒற்றுமையோடும் புத்திசாலித்தனத்தோடும் செயல்பட்டோம்னா எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம்.